நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் கொஷின்ஸ். ஸோ எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸாகவும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கூடையில் உள்ள மொத்த ஆரஞ்சு பழங்களில் 18%ங்கிறது 36 பழம் அப்படின்னா மொத்தமாக அந்த ஆரஞ்சு பழங்களோட எண்ணிக்கை என்ன? ஸோ நமக்கு டோட்டல் தெரியாது. ஸோ டோட்டலை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கூடையில் எக்ஸ் ஆரஞ்சு பழங்கள் இருக்குது, ஓகேவா? அதில் 18% தான் 36 பழங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா 18% ஆஃப் டோட்டல், ஓகேவா? ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தில் 18%ங்கிறது 36. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? 36 இங்கே இருக்க 100 இங்கிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 18 இங்கே வந்து டிவிஷனாக மாறும். ஏன்னா நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வரோம், அதனால். ஓகே, ஸோ படிக்கலாமா? 1 18 18, 2 18 36. ஸோ அப்போ எவ்வளோ வருது டோட்டல்? 2 × 100 200. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது டோட்டலாக எவ்வளோ இருக்கக்கூடிய டோட்டல் பழங்களோட எண்ணிக்கை. ஸோ அதுதான் 200. ஸோ ஆன்சர் இதுக்கு 200. இதெல்லாம் சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் சிம்பிளான கொஷின் தான். ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் ரேஷியோ, ஓகேவா? ஸோ ரேஷியோ நம்ம இப்போ போடணும்னா 1 கிலோமீட்டராகவும் 1 மீட்டராக இருந்தால் ரேஷியோ போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று எல்லாத்தையும் மீட்டருக்கு மாற்றணும், இல்லைன்னா எல்லாத்தையும் கிலோமீட்டருக்கு மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? மீட்டருக்கு மாற்றலாம். அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1000 மீட்டருங்கிறதா 1 கிலோமீட்டர். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 3 கிலோமீட்டர்னால் எவ்வளோ மீட்டர் வரும்? 3000 மீட்டர். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே கன்வர்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ 3 கிலோமீட்டருக்கு பதிலாக என்ன போடலாம்? 3000 மீட்டர்னு போடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோ போடலாம். இந்த 300, ஏன்னா இதுவும் மீட்டராக மாறிடுச்சு, 3000 மீட்டராக மாறிடுச்சு. இதுவும் ஆல்ரெடி மீட்டரில் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருந்தால் நம்ம ரேஷியோ பண்ணலாம். ஸோ அப்போ 3000க்கும் 300க்கும் ரேஷியோ பண்ணோம்னா 2 0 அடிச்சிடலாம். 30:3 இருக்கும். அகைன் அடித்தோம்னா 1 10. ஸோ அப்போ என்ன ரேஷியோ வருது? 10:1. ஆன்சர் 10:1. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, இப்படி அடிக்கலாமானா அடிக்கலாம். இது எப்படின்னா 3000 ரேஷியோ 300ங்கிறது 3000 / 300 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அடிச்சிடலாம். அடுத்து அடித்தோம்னா 10 / 1ன்னு கிடைக்கும். ஸோ அதை ரேஷியோவாக எழுதினோம்னா 10:1. ஓகே, ஸோ ஆன்சர் இதுக்கு 10:1. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000லேருந்து 25,000 இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியா அதிகரிக்குது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதோட டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட ஸ்டார்டிங் வேல்யூ இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் என்ன? 25,000 மக்கள் தொகைக்கும் 20,000 மக்கள் தொகைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ 25,000 மைனஸ் 20,000, ஓகேவா? டிவைடட் பை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 20,000 இருந்தது தான் 25,000 மாறுது. அப்போ 20,000ங்கிற அந்த ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அதை டிவைடட் பையில் போடணும் இன்ட்டு 100, ஓகேவா? இது இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ்க்கு. அதே இது டிக்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா சேம் தான். டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எதுலேருந்து குறைஞ்சிருக்கு அதோட ஃபைனல் வேல்யூ, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கே வந்து டிக்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா கீழே வந்து என்ன வரணும்? 25,000 வரணும். ஏன்னா 25,000லேருந்து தான் 20,000 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில், மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 25,000லேருந்து 20,000 போச்சுன்னா 5,000 டிவைடட் பை 20,000 இன்ட்டு 100. ஸோ ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள். மேலே இருக்க 3 0, இங்கே கீழே 3 0 அடித்தாச்சு. இங்கே 1 0 அடித்தாச்சு. அடுத்து 1 2 I 2 10. ஸோ அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5 × 5 25 தான் இருக்குது. ஸோ இது பர்சன்டேஜ். ஏன்னா இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ்னால 25%, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள். ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே. ஸோ ஏ எவ்வளோ வாங்கியிருக்காரு? 153 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பி வந்து 245, சி வந்து 102 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்படின்னா
வெற்றி பெற்ற வேட்பாளரோட வாக்கு சதவீதம் என்ன? ஸோ யார் வந்து ஜெயிச்சிருக்காங்களோ அவளோட ஓட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யார் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 3 கேண்டிடேட்டில் யார் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கா? பி தான். ஏன்னா 245 ஓட்டு. அப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 245 அப்படிங்கிறது டோட்டல் ஓட்டிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 245 டிவைடட் பை டோட்டல் ஓட்ஸ் பார்க்கணும். டோட்டல் ஓட்ஸ்னால் என்ன? ஏ பிசி 3 பேர் வாங்கின ஓட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 153 245 102 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 7 9 497. ஓகேவா? 497 வருதா? அப்போ இந்த 497க்கும் இந்த 245க்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு நாம் கால்குலேட் பண்ண போகிறோம். சாரி, 497 இது 8 10 நான் தான் தப்பாக போட்டேன். 0 இப்போ 500 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணும்போது 183 245 102 ஆட் பண்ணோம்னா 500 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 500. அப்போ இந்த டோட்டல் ஓட்டில் இந்த 245ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான். அப்போ ஒரு 245 சரி, இது 2 0 அடிச்சலாம். அடுத்து 5ஆல் அடிக்கலாம். 1 5 5 4 5 20 9 5 45. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது? 49%. ஸோ அதுக்குரியது 49% அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் இது ஈஸி தான். ஸோ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 16ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 240ன்னு கொடுத்துட்டாங்க. அவர் எண்களில் ஒரு எண் வந்து 48, இன்னொரு எண்ணை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த இன்னொரு எண் என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 எண்களின் பெருக்கல் பலன், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறது இந்த ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான ஃபார்முலா. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் வந்து 48 தெரியும், ஒய் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் 16, எல்சிஎம் 240. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒய் கிடச்சிருமா? அதுக்கு என்ன பண்ணணும்? 16 × 240 டிவைடட் பை 48. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் வந்துடும். இப்போ அடிக்கலாமா? ஒரு 24 24. ஸோ அப்போ 0 இங்கே சேர்த்துடலாம். மேலே 10 கிடைக்கிறோம். இங்கே வந்து 2 24 48. அகைன் என்ன பண்ணலாம்? 1 2 8 2 16. ஸோ 8 × 10 80. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 80. ஸோ ஆன்சர் இதுக்கு 80ல் வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் இது ரிப்பீட்டட் கொஷினாகவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இது 2 நம்பர் வச்சு கூட கேட்குறாங்க. இன்னொன்று வந்து 3 நம்பர் வச்சு கேட்பாங்க. 3 நம்ம எண்களோட பெருக்கல் பலன் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஒரு 5 கேள்வி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணாலே டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற எல்லாத்தையுமே நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடை கிளியர் பண்ணவே முடியும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.